ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சேமியா டிஷ் தான் செய்ய போகிறோம். இதில் வந்து நிறைய காய்கறிகள் போட்டு அருமையாக காரசாரமாக செய்ய போகிறோம். இது சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப உதிரியாகவும் இருக்காது, ரொம்ப கொல கொலன்னு இருக்காது, மீடியமாக இருக்கும். டேஸ்ட்டு அதே மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பேனை வச்சு பேன் சூடானோன்னையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னையும் கடலப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வறுந்து அந்த மணம் வரும். வந்த பின்னாடி பச்சை மிளகா ஒரு 4 உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. 2 நல்லா மணமாக வரும். இப்போ வந்து இஞ்சி பூண்டை நல்லா நீள நீளமாக இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா சாப் கூட பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக. இந்த மாதிரி போட்டிங்கனாலும் உங்களுக்கு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி போடுறோம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக வெட்டுந்து அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா பொடிச்சுட்டு சேர்த்திக்கங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரையும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வர தேவையில்லை, ஒரு கண்ணாடி பாத்துக்கு வந்துச்சுன்னா போதும். இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. மூடியெல்லாம் போட தேவையில்லை. நல்லா வதங்கி வரட்டும். ஏன்னா அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா எல்லா பக்கம் ஒரே மாதிரி வேகும். அதுக்கு தான் கிளறி விட்டுட்டே இருக்கிறது. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஓரளவுக்கு மீடியம் சைஸாகவே வெட்டி சேர்த்திக்கிங்க. இதுவும் நல்லா வேகட்டும். நார்மலாக ஒரு சிலர் வந்து சேமியாவுக்கு இதெல்லாம் போட மாட்டாங்க, தக்காளி எல்லாம். தக்காளி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செமையாகவும் இருக்கும். நல்லா வேக விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். தக்காளி இப்போ ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. வந்த பின்னாடி கேரட்டை நீங்கள் இந்த மாதிரி நீள நீளமாகவும் வெட்டி போட்டுக்கலாம், நல்லா பொடி பொடியாகவும் வெட்டி சேர்த்திக்கலாம். அது கூட நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. அப்புறம் இது கூட ஒரு 10 பீன்ஸ் எடுத்து அதையும் இதே மாதிரி நறுக்கி இது கூட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு இது கூட பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறிகள் எதுனாலும் சேர்த்திக்கலாம். ரொம்ப வேகிற மாதிரி இருக்கிற காய்கறி சேர்த்த வேண்டாம். ஏன்னா அது வேகறதுக்கு லேட் ஆகும். அப்போ வந்து இது வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் உங்களுக்கு கொல கொலன்னு போயிடும், ஒரு மாதிரி கரைஞ்சி போயிடும் காய்கறி எல்லாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த காய்கறி எல்லாம் வதங்க வரையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சேமியாவோட சாப்பிட்றப்ப. அதனால் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. மூடி போடாதையே வேக விடுங்க. அப்போ தான் இந்த காய்கறியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிரும். இது கூட இப்போ மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் இதை சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது அந்த ராஸ்மல் போக வரையும் வறுத்திங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்ட பின்னாடி அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. ஏன்னா சில டைம் கரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டைம் வீட்டில் செஞ்சு தந்தீங்கன்னா குழந்தைகள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, ரொம்ப கொல கொலன்னும் இருக்காது, மீடியம் ரேஞ்சில் இருக்கும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றணும்னா, நீங்கள் ஒரு கப்பில் சேமியா எடுக்கிறீங்கன்னா அதில் 1 1/2 கப் சேமியா தண்ணி அதை எடுத்து இது பண்ணிக்கங்க. இப்போ நாங்கள் அணில் சேமியா தான் எடுத்திருக்கோம். அது வந்து 1 கப்பு தண்ணி 1 1/2 கப் ஊற்றிருக்கோம். இந்த தண்ணி போதுமான அளவு, இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா 1 1/4 கப் ஊற்றுனீங்கன்னா போதும். எங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா சேமியா வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் 1 1/2 கப் ஊற்றிருக்கிறோம்.
இத ஃபுல்லா கிளறி விடுங்க. இது வந்து இந்த சேமியால எல்லா பக்கம் அப்ளை ஆகுற மாரி இருக்கணும். இது வந்து அணில் சேமியால ஒயிட் சேமியா தான் நாங்க எடுத்தது. இதே மாரி நல்லா ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகுற மாரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லயே வச்சு வேக விடலாம். இந்த 5 மினிட்ஸ் வேகறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி தண்ணிய அது உறிஞ்சிரும் சேமியா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னுமே கொஞ்சம் வேகாத மாரி தான் இருக்கும். ஒரு கிளறி விட்டு ஃபுல்லா ஒரு ஈவனா வச்சுட்டு, மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. அது 2 மினிட்ஸ்க்கு மேல தேவையில்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சேமியா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கொல கொலன்னும் இல்ல. ரொம்ப உதிரியாவும் இல்ல. இப்படி சாப்பிட்டா தான் சேமியா டேஸ்ட்டா இருக்கும். இது கூட எண்ணெயில பொரிச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலைய இது கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, டேஸ்ட் அருமையா இருக்கும். இத ஒரு கிளறி விட்டு நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துறாதீங்க. நன்றி.